இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? கை வலிக்குது. எங்க வலிக்குது? இந்த விரல் வலிக்குது. சரி இரு, வரேன். கையை காட்டு. எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்கும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இப்ப எடுத்துக்க. தூக்கம் வரலையா? வரல. எதனா யோசிச்சுட்டே இருக்காத, கண்ணை மூடி தூங்கு, தூக்கம் வரும். என்னங்க விசிட்டிங் கார்டு. எதுக்கும் நான் உங்களுக்கு ஈவினிங் ஃபோன் பண்றேன். உங்க டேலண்ட எப்படியாவது வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மியூசிக்ல ஒரே ஒரு பாட்டு பாடினீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடலாம். அப்புறம் பாட வேணான்னு சொன்ன உங்க அம்மாவே நல்லா பாராட்டி நிறைய பாடுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டில இவ ஏன் பொண்ணுதான்னு பெருமையா சொல்லுவாங்க. நீங்க இப்பவே எந்த முடிவுக்கு வர வேண்டாம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வரேன். அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்னமா சொன்னா? நான் எப்படி பேசி பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் மசிய மாட்டேங்கிறா. மசிய மாட்டேங்கிறா. மியூசிக் டைரக்டர் திலீப் குமார் பேரை சொன்னா உடனே ஹோட்டலுக்கு வருவான்னு நினைச்சா அதுக்கும் ஒத்துக்கல. கடைசியா என்னதான் சொன்னா? அந்த பொண்ணு மனச எவ்வளவு கரைக்க முடியுமோ கரைச்சிருக்கேன். கண்டிப்பா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு தடவை ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கேன். இத பாருமா, நீ அந்த பொண்ணுகிட்ட இப்படியே தொடர்ந்து பேசிட்டே இரு. நாளைக்கு காலையில அவ ஹோட்டலுக்கு வர்றதுக்கு சம்மதிக்கணும். அது உன் வேலை. ஒரு நிமிஷம். இந்தா புடி, இதை வச்சுக்க. இந்த வேலையை கண்டிப்பா நீ செஞ்சு முடிக்கணும். கண்டிப்பா செய்வாங்க. நாளைக்கு காலையில சுவாதி ஹோட்டலுக்கு வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. சூப்பர்மா. சித்தப்பா, நீங்க அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக பெருசா பிளான் போடுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவனே, இது 5 வருஷமா உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புடா. என்ன பொம்பளை பொறுக்கின்னு முத்திர குத்தி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாலே அந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு சித்தப்ப யாருன்னு காட்ட வேண்டாம். அவ குடும்பத்தை அவ மகளை வச்சு அசிங்கப்படுத்த போறான்டா. அந்த பொண்ணுக்கு பாட்டு நான் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ மட்டும் நாளைக்கு ஹோட்டலுக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டா என்ன பண்ண போறீங்க? அத நாளைக்கு காலையில சொல்றேன். அவனே, சாமுண்டீஸ்வரி விட மாட்டேன். இப்ப வலிக்குதா? இல்ல. இப்ப வலி இருக்கா? இல்ல. இப்ப வலிக்குதா? வலிக்கல. இவங்களுக்கு கியூர் ஆயிட்டே வருது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி பெயின் இருக்கதான் செய்யும். ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டா போதும், எல்லாம் சரியாயிடும்.
ஊசியா? எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம் ராஜா, வேண்டான்னு சொல்லு ராஜா. ஏன் வேணாம்னு சொல்ற? ஊசி குத்தினா வலிக்கும்ல, அதான் வேண்டான்னு சொல்றேன். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாதான் பெயினும் குறையும், காயமும் சரியாகும். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஊசினா பயம். ஊசிக்கு பதிலா மாத்திரையை கொடுத்து பெயினை குறைக்க முடியாதா? என்ன இவங்க சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிக்கிறாங்க? இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். அதான் டாக்டர் சொல்றாங்கல்ல, இன்ஜெக்ஷன் போட்டுக்க. சிஸ்டர், பெயின் கில்லர் எடுங்க. கையில் இட்டுங்க மேடம். சிஸ்டர், எனக்கு ஊசி வேண்டாம். மேடம் ஒண்ணும் வலிக்காது வேண்டாம், மேடம். எனக்கு பயமா இருக்கு. போட்டுக்கோங்க மேடம், பயப்படாதீங்க. சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், போட்டுக்கோங்க. நீங்க வேணா சார் கையை பிடிச்சுக்கோங்க, அப்ப பயம் இல்லாம இருக்கலாம். கொஞ்சம் வா. அப்படியே இருங்க மேடம், கையை அசைச்சிடாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க போதும்.